Hello, hi, welcome to my channel One Pot Wonders. Okay, இன்னைக்கு சிம்பிள் அண்ட் ஈஸி பட் சூப்பரான ரெசிபி நான்வெஜ் ரெசிபி தான் நம்ம பார்க்கலாம். ஹாய், ஈஸியான மட்டன் தால்ச்சா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பட் ஆனால் இதுக்கு நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை. எல்லாமே போட்டு பண்ணால் சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இதுக்கு 1 கப்பு துவரப்பருப்பு எடுத்துருக்கேன். ஓகே, இது கூட கடலைப்பருப்பு 1/2 கப்பு. இது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது 2 பச்சை மிளகாய், 1 ஆனியன்னு, ஒரு தக்காளி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். மட்டன்னு, அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு, தேவையான அளவு தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி இது ஒரு 6 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது அது விசில் வந்தனோ ஒரு பேனில் ஆயிலு கீ தாராளமாக விட்டு ரெண்டும் சேர்த்து ஹோல் ஸ்பைசஸ்ஸு சோம்பு, பட்டை, லவங்க, ஏலக்காய் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட ஒரு ஆனியனு, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு ஃப்ரை பண்ணி நல்லா எடுத்துக்கலாம். இது கலர் சேஞ்ச் ஆனோன்னு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, அப்புறமா புதினா ரெண்டுமே சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு. இது நல்லா ஒரு அரோமா ஸ்மெல் வர மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில். இது கூட 2 பச்சை மிளகாய் ஸ்லிப் பண்ணி சேர்த்து இது ஒரு 1 மினிட் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக, அதுவும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா ஸ்மாஷ் ஆனணும் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, சோம்புத்தூள், அப்புறமா மட்டன் மசாலா 2 டேபிள் ஸ்பூனு எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது லோ ஃப்ளேம்லேயே நல்லா குக் ஆகணும். தேவையான அளவு உப்பு, அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய், கிழங்கு, வாழைக்காய், கேரட்டு இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது அந்த மசாலா நல்லா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டணும். அந்த அப்படியே குயிக்காக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இது கூட ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா வச்சு எடுத்துக்கலாம். இந்த காய்ங்கெல்லாம் லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடலாம். ஓகே, பை த டைம் 6 விசில் ஆனோம் ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக பருப்பு அப்புறமா அந்த மட்டன் நல்லா வெந்திருக்கு. ஸ்மெல்லு சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு. ஸோ உங்கள் வீட்டில் சின்ன குழந்த யார் ஸ்பைசஸ் காரம் நல்லா சாப்பிட மாட்டாங்களோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் பருப்பு கொஞ்சம் கறி எடுத்து பசங்களுக்கு ஊட்டி விடலாம். இப்போ நான் பேனில் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கல அந்த காய்ங்கள்லாம் அதை வந்து இந்த குக்கரில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி, இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பாதி மாங்காய் இது போட்டால் டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு மாங்காய் பிடிக்கலனாக்கா நீங்கள் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 2 விசில் போதும். 2 விசில் விட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா வாவ் சூப்பராக இருந்துச்சுங்க. தால்ச்சா ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணுறேன், ஆனால் சூப்பராக இருக்கும். இது மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த பாய் வீட்டில் தான் இந்த தால்ச்சா பண்ணுவாங்க, பிரியாணிக்கு, கீ ரைஸ்க்கெல்லாம். ஸோ எனக்கும் ரொம்ப நாள் பண்ணணுன்னு ட்ரை பண்ணணுன்னு ஆசை. ஸோ சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு. நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் மீண்டும் சந்திக்கிறேன். பாய்.